ரெவலேஷன் 5:11. ஓகே, ஸோ ரெவலேஷன் 5:11 எழுதப்பட்டிருக்கிறது, சிங்காசனத்தில் இருக்கிற அந்த சிங்காசனத்தை நம்மளுடைய அப்போஸ்தலர் யோவான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஜீவன்கள், மூப்பர்கள், சூழ்ந்திருக்கிற அநேக தூதர்களுடைய சத்தத்தை அவர் கேட்டேன் என்று எழுதியிருக்கிறார். இலக்கம் பார்த்தீங்கன்னா 10,000 10,000ஆகவும் இருந்ததுன்ட்டு இங்கே அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் தொனிக்கணும். நீங்கள் பாட்டு பாடும் பொழுதோ, நீங்கள் தேவனை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுதோ, இல்லை என்றால் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரியோ இல்லை எந்த ஒரு மினிஸ்ட்ரி நீங்கள் பண்ணும் பொழுதோ, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய சத்தத்தினால் அவர் மகிமைப்படணும். ஸோ அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளேருந்து வருகிற தேவனுடைய ஆராதனைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சிங்காசனத்தை பார்த்து செய்வதாக இருக்க வேண்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வானத்தை எப்படி கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் கிழிக்குமோ அதை போல் ஒரு மகிமையான ஒரு எழுப்புதல் நிறைந்த ஒரு குரலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ ஆண்டவராகிய கர்த்தர் அந்த குரல் நமக்கு அந்த குரல் வல்லமை இருக்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் நம்ம பேசும்போதோ பாடும்பொழுதோ சிங்காசனத்தை பார்க்குறீங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். தேவனுடைய சிங்காசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமேன்.